சங்கீதம் 65. சங்கீதம் 65 ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சியோனில் மக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவனிலோ எங்கள் நீர்களை நிவர்த்தியாக்குகிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்ட தேசத்தின் பாக்கியவான்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரம் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறேன். வல்லமையை ரட்சித்துக் கொண்டு சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமைதியையும் அமர்த்துகிறேன். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறவர்களும் தேவரின் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். வரப்புகள் தானியத்துக்காய் அதன் படைசாலையில் தண்ணீர் இருந்தது. வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் இணைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெபிரித்து பாடுகிறது. 8வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம். அடையாள இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உங்களுடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையிலும் மாலையும் கைகூறப்படுகிறேன். வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 10 ஸ்தோத்திர